டூலிப் வெடி கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்காங்க. ரேணுகா விஐபி கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்காங்க. மற்றும் என் உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னாலு பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்கம் விட்டு போகலை. என்னடா சினிமா டைலாக் பேசிட்டு இருக்காருன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு 2 கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் போன வருடம் வாங்கிய வெடிகளை வெடிக்காமல் வைத்ததால் அது கிடைக்கின்றது. இப்போ நம்ம இந்த தீபாவளிக்கு நிறைய கிஃப்ட்டு நிறைய இங்கே வெடி பாக்ஸ் இருக்குது. நம்ம போன வருஷம் சொன்னோம் யாரும் வெடிக்க அந்த மாதிரி நிறைய வெடிக்க. போன வருஷமே வெடிக்க வேணான்னு சொன்னதுனால எடுத்து வச்சாச்சு. ஆமாம், யாருக்காவது கொடுக்கலாம்னா அப்படி கொடுத்தும் இவ்வளோ இருக்குது. நிறைய பேருக்கு கொடுத்தோம், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்தோம். ஒரு பை நிறைய வெடி இருக்குது. எனக்கு பார்த்தா அதுக்கு கொடுத்துருக்காங்க வேறு. அதுக்கு இந்த 2 கிஃப்ட் பாக்ஸ், இந்த ஒன்று இந்த ஒன்று. இப்போ இதை தம்பி நாளைக்கு வந்தாலும் தம்பிகிட்ட ஒன்று கொடுத்துரு. ஆனால் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துரு. என்னென்ன இருக்குதுன்னு பெரிய நீ தம்பி வெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் கூட கொடு. பொதுவாக நான் வாங்கக்கூடாதுன்னு நினப்பேன். போன வருஷம் அடம் பிடிச்சு வாங்கினாங்க, அந்த வருஷம் வாங்க வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் இன்றைக்கி தீபாவளி நைட்டில், அதனால் ஹாப்பி தீபாவளி. எனக்கு தீபாவளி தொடங்கிடுச்சு, 1 மணி ஆக போகுது. இது இன்றைக்கி ஷாப்பிங்கில் வாங்கினேன். நாளைக்கு தீபாவளி. சரி, ஓகே, நீங்கள் அதை திறந்து கட்டுங்க. நீங்களே நம்ப முடியல, தீபாவளி இதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா 35 ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் எத்தனை இருக்குன்னு தெரில. இதோட ஒர்த்து 7,000ன்னு சொன்னாங்க. அப்படிதான் போட்டிருக்கு. இருங்க லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பின்னாடி உள்ளது. இது பிங்க் கலரில் இருக்குது. அதனால் அட்டைப்படியை தூக்கி போட மாட்டேன். சும்மாவே நீ அட்டைப்படியை தூக்கி போட மாட்டேன், ஏதாவது செய்கிறேன். அந்த கவரை கூட விட மாட்டியா? போடுறீங்க வெடியோடது ஏதாவது ஸ்மெல் வரும். பொத்தி பொத்தி வச்ச மேகலை நிலா தான். இங்கே பாரு, இவ்வளோ வெடி இருக்கு. இதுங்க எல்லாமே இருக்கான்னு இந்த சைடு இருக்கா? நிறைய வெடி தான் இருக்குது. இதுவே நிறையா தான் இருக்குது. அதில் 51 ஐட்டம் இருந்துச்சு. நீ வாங்கலான்னு போனில்ல, அதெல்லாம் இதில் இருக்குது சித்தி. பிஜிலி கூட தேவையில்லை. வேண்டாம்ல, குட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி திருப்பிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் அதில் உட்காந்துருக்கோம். 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பர்க்கல்ஸ் அப்படின்னா இதுதானே கம்மி தப்பு. 7 சென்டிமீட்டர்ஸ்னால் எவ்வளோ இருக்கும்? அதான் கம்மி மத்தாப்பி எடுத்தில்லப்பா. இது 200ன்றது இங்கே தான் இங்கே பார்த்தேன். சீக்கிரம் எடுங்க, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதாம்மா கம்பி மத்தாப்பு பாருமா, அங்கே இருக்குது பாருமா. 200 கம்பி மத்தாப்பு. நீ கம்பி மத்தாப்பு படத்தை பார்த்துட்டு எடு. ஃபஸ்ட்டு அதான் போட்டிருக்காங்களா சீத்தி? லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடு, நான் படிக்கிறேன். கொடு. எலக்ட்ரிக் ஸ்பார்க்கல்ஸ். இங்கே பாருங்க, இத்தனை இந்த தான் லிஸ்ட்டு. எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர்ஸ். அதை முதல்ல படு. ஸ்பார்க்லர்ஸ் எல்லா இதுவும் கொட்டி கொட்டி கிடக்குதானா அதில்? அப்புறம் என்ன பிஜிலியை பாருங்க, இதே போதுங்க வெடிக்க இல்லை? நான் தான் அட்டைப்பட்டியை பிரிச்சுக்க, அப்புறம் வேணும்னா வாங்கிக்கலான்னு. பிஜிலி வெடி 1 200. இது என்னவா இருக்கும்? ஏதோ கம்பி மத்தாப்பு மாதிரி தான் இருக்குது. சரி, இருக்கட்டும். சீக்கிரம் பிரி, என்னமோ ரொம்ப சஸ்பென்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். ஏதோ தடை வச்ச மாதிரியே இருக்குது. மயில வெடி மருந்துடி கையிலலாம் வைக்காத, வை மூடி வச்சிரு, உள்ள வச்சிரு. ராக்கெட் மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
பாம்பு மாதிரி தடை வச்சிருக்காங்க. ம் இந்த பாக்ஸை திருப்பி வச்சுக்கோ. அதில் போட்டுக்கணுமா? அதை திருப்பி வச்சுட்டு கண்ணு அதை திருப்பி வச்சுட்டு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? மெத்தையில் வைக்காத, இதை திருப்பி வச்சுட்டு அதில் போடு. இதே மாதிரி இல்லை இதில் போட்டுக்கலாம். அது ரொம்ப தாங்குமா? சீக்கிரம் பண்ண, டைம் ஃபாஸ்ட். ஓகே, அது என்ன? சங்கு சக்கரம். ஓகே. அதே போன வருஷம் வாங்கினதே ஒரு 2-3 பாக்ஸ் கிடக்கு. அப்புறம் வந்து இந்த பாம்பு மத்தாப்புன்னு சொல்லுவாங்களே, பாம்பு மாத்திரை. சின்ன பிள்ளைல அதெல்லாம் நிறைய வாங்கி கொசு வராமல் இருக்க வைப்பாங்க. நிறைய கொட்டி கிடக்கு பாம்பு. சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன? ராக்கெட். ராக்கெட் ராஜா. இருக்கும்ல சின்ன ராக்கெட். இது வந்து 7 ஷாட். இப்போ பார்த்தியா அங்கே? அது இல்லை, இங்கேருந்து இது வரைக்கும் 7 ஷாட் புஸ்வான மாதிரி இருக்கும். அடுத்து என்னப்பா அது? லேப்ரகார்டோட. இதுவும் வந்து இது மாதிரி இருக்கு. அப்படி வச்சோன்னா இப்படி பறந்து இப்படி சுற்றி போகும்ல அந்த மாதிரி. ஏதோ ஒன்று பறக்கிறது. டைம் வந்து ஹெலிகாப்டர் மாதிரி ஏதோ உருப்படியாக வெடிச்சது நேற்றுக்கு போன வருஷம். இதுவும் சக்கரம், சங்கு சக்கரம். வந்து ஆட்டோ பூம். நூல்கண்டு கேட்கல. நூல்கண்டு ஆட்டோ பூம். அப்புறம் வந்து இது பரதநாட்டியம் ஆடுற பொண்ணை வந்து ஃபோட்டோ பிடிச்சி இதில் வச்சுருக்காங்க. யான்னு தெரில. குயில் பட்டாசு, மயில் பட்டாசு மாதிரி. பரதநாட்டிய பட்டாசு போல். க்ரீன் இது தெரில. புஸ்வான மாதிரி படம் போட்டுருக்கு பின்னாடி, அது மாதிரி இருக்கும் போல், சொல்லி வரும் போல். அப்புறம் ஸ்பைடர்மேன்லாம் வச்சுட்டாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிரு. அப்புறம் லக்ஷ்மி. இதை வெடிக்கவே நாளைக்கு இப்போ நேரம் பத்தாது உனக்கு. இவ்வளோ இருக்குது. இந்த பாக்ஸ், அந்த பாக்ஸை பிரித்து அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அடுத்தது அந்த பையில் தம்பிகிட்ட சின்ன பாக்ஸை கொடுத்து பெரிய பாக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அவங்க வரேன்னு இருக்கிறான் நாளைக்கு. லக்ஷ்மி. ஆசுராபி மினியா தெரியல. இதுவும் வந்து புஸ்வான மாதிரி தான் படம். கிளிட்டர்ஸ் தானே. சங்கு சக்கரம் தனியாக கிடக்கு. குருவி வெடியெல்லாம் கிடக்குது. குருவி வெடி. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 7 ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்தேன். இங்கேருந்து இது வரைக்கும் வரும். இது 7 ஷாட்டோட கொஞ்சம் மேலே போகும். இது வந்து பூத்தொட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புஸ்வானம். புல்லட் போம்னா அது வந்து வேறு கலர்லாம் இருக்கும். இந்த மாதிரி வேறு கலரில் இருக்கு. ரெட்டு, க்ரீனு, கலரில் பார்க்கல. 3-in-1 சாட்டையாக இருக்குங்க. இது 3 கலர் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். குச்சி இது பென்சில் மாதிரி இல்லை, தீப்பெட்டி. நெக்ஸ்ட்டு இது சாட்டை எல்லாருக்கும் தெரியும். சிட்புட்னா அதுவும் இந்த மாதிரி தான். இதுதான் கிளிட்டர்ஸாக இருக்கும். பூத்தொட்டி மாதிரி இருக்கும். இறுதியில் வெடிக்கும் கடைசியாக. அப்புறம் இது என்னன்னு சொல்ல இதை கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாம் வெடி தான். தெரியலன்னு சொல்லாது. தெரியும். கிஃப்ட் பாக்ஸுங்கிறனால நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம பார்த்து இதுதான் வேணும், நம்ம இது யூஸ்ஃபுல்லாக வெடிக்கிறதுன்னு சொல்லி எடுப்போம். ஆமாம், அது மாதிரி எதோ போட்டிருக்கு. ஓகே வெடிக்கல பத்தாப்பா. நெக்ஸ்ட் அதில் என்ன வேறு என்ன பெரிய பாக்ஸ் இருக்கே? ட்விங்கிள் ஸ்டார். இது வந்து நிறைய இது கலந்துருக்கு. குருவி இருக்கு. அதுவும் அப்போ உள்ளே உட்காந்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாக்ஸ்குள்ளே ஏதோ இருக்குது, என்னன்னு தெரில. ஒரே பாக்ஸ்குள்ளே மல்டிபிள்ஸ் பர்சனாலிட்டிஸ் வராங்க இல்லை? வந்து
புஸ்வானம் வராங்க, பம்மாத்திரம் வராங்க, அப்புறம் கிளிட்டர்ஸ் வராங்க, ஏதோ பெருசாக ஒன்று பென்சில் மாதிரி ஒன்று வர்றாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். அதான் அங்கே மன்னார்குடியில் வந்து இதை வச்சு வெடிச்சிருக்கேன், விளாண்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய வீல் சக்கரம். இது ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லக்ஷ்மி. லக்ஷ்மி நிறையா இருக்கு. நெக்ஸ்ட்டு தெரியுமா, நல்லா படிக்கிறவங்க லக்ஷ்மி தான் வராங்க. சாட்டை முன்னாடி 5 பேர் சாட்டை வருதா? ஹார்னியா நாளைக்கு வர சொன்னியா வீட்டுக்கு வெடி வெடிக்க? சொல்லலை. 5 சாட்டை இருக்குது. பிரவீனா வருவாள்ல? இங்கே வர மாட்டேன். வர சொல்லு சாயந்தரம். 5 சாட்டைக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு அகபார். நீ வெடிக்க சரி 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 அடுத்த பாக்ஸ் எடு. இதை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஜல்லபுல ஜல்லபுலாவா? ஜல்லபுல ஜங்கு இதுக்கு விடுதங்கு தூக்குப்படுத்துங்க. இன்னைக்கு ஃபுல்லாக கிஃப்ட் பாக்ஸ் நிறைய போணுச்சு கடையில். ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும். கவுத்தாச்சு. அவன் மட்டும் தின்ற போகிறான். நெக்ஸ்ட்டு சிஸ்டர் எடுத்துக்கோ. ரேணுகா அந்த கம்பெனிலேருந்து விஐபி கிஃப்ட் பாக்ஸ். இந்த ஹாப்பி தீபாவளின்னு போட்டிருக்காங்க. ஹாப்பி தீபாவளி. இதுலேயே அந்த ஐட்டம்ஸ். இதில் வந்து 51 ஐட்டம்ஸ். 50யா? 51 ஐட்டம்ஸ் இருக்குது. எண்ணி பார்த்தேன். ஒன்றில் 17 இருக்குது. இல்லை, இங்கே 50 தான் இருக்குது. ஆமாம், இங்கே ஒன்று கம்மியாக இருக்குல்ல, இந்த பேடோட. இதுதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பாக்ஸு, அதை விட நிறைய திங்ஸ் இருக்கும். அதுவே எனக்கு பாதி திங்ஸ் நேம் தெரில, எப்படி வெடிக்கும்னு தெரில, என்னன்னே தெரில. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுரு. மண்ணெண்ணெய் சும்மா மண்ணெண்ணெய் கூட வேணும், ஒரு பேப்பரை கொளுத்தி போட்டுன்னா சூப்பராக வெடிக்கும். ஆமாம். என்னம்மா இதெல்லாம் பாம்பெல்லாம் போட்டிருக்குமா? இதில் பிக்சரோட போதும். ஏன் கத்திரிக்கோள் கவரை கட் பண்ணால் வரப்போகுது. ஏன் நல்ல அறிவு தான். அதான் அறிவான பிள்ளைய வச்சுருக்கேன். அட்டைப்பட்டியை போய் வெட்டிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நீ தான் வீடை கூட்டுற, நீ தானே குப்பையாக்குற. நாளைக்கு தானே தீபாவளி தான், நாளைக்கு இல்லை, இன்னைக்கு தான் தீபாவளி. எடு பாக்ஸ் எடு. ஜுப்ரகா 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 நிறையா இருக்குடி இதில். ஏன் அதை எடுக்கிற? அதெல்லாம் எடுக்க வேண்டாம். எப்படி பார்க்குறா? பார்த்துட்டு இது அப்படியே அழகாக இருக்குது அடுக்குன மாதிரி. இது வந்து இதான் நான் கேட்டேன், அந்த ஸ்கை ஷாட். வாங்க வேண்டாம்ல அப்படின்னா இது இப்படி உடச்சுட்டோன்னா அப்புறம் வெடிக்காது. இங்கே ஒரு தடவை வேஸ்ட்டாக போச்சு அது வெடிக்காமல். அதுக்கப்புறம் ஏதோ மூஞ்சியில் ஒரு பையன் வந்து ஏதோ அப்பியிருக்கான். புல்லாங்குழலா? கலர் ஸ்மோக். கலர் ஸ்மோக். இது வந்து புகை வரும். சொன்னால் புகை வரும். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வெடித்தோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சீனி வெடி. மாத்திரை அதே தான் கலர் புகை. செல்ஃபி ஸ்டிக்கர். அதே சேம் பிளட். இது என்னது? ஸ்பின்னர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. சுற்றி அடிக்கும். சுற்றி வெடிக்கும். மேலே போய் சுற்றி இங்கே ரவுண்டாக போகும் மேலே கலர் கலராக. நாங்களாம் அடித்ததில்லப்பா. அப்புறம் வந்து புஸ்வானம் படம் வந்து முன்னாடி போட்டிருக்கு இந்த மாதிரி. அது கிளிட்டர்ஸ்
சதுரமாக இருக்கும்ல ஸ்பார்க்லிங்ஸ். ஸ்பார்க்கிள்ஸ். ஃப்ரோசன் இது வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாங்களா? ஃப்ரோசன் பொருட்காட்சி போட்டாங்க. ஃப்ரோசன் அந்த மாதிரி தெரியல. இப்போ இந்தியன் சர்க்கஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் கொடுக்க மனசு வருதா வரலையா? அது எல்லாரும் சேர்ந்து இங்கே அடிப்போம். அவன் வர சொல்லிட்டேன் நான். பேபி ராக்கெட் இது அங்கே வந்துச்சுல, குட்டி குட்டி ராக்கெட்ஸ். நல்லா இதான் இருக்கு. இது எவ்வளோ ரேட்டு வரல. அதான் இந்த பூத்தொட்டின்னு சொல்லுவாங்கல்ல, புஸ்வானம். நெக்ஸ்ட் பிஜி பெரிய பேக்கெட். இந்த ஒரு பிராண்ட்ல இருக்கு, இந்த ஒரு பிராண்ட்ல இருக்கு. ஃப்ளாஷ், ஃபோட்டோ ஃப்ளாஷ், கேமரா மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று கேமரா மாதிரி. ஃப்ளாஷ், ஃபோட்டோ ஃப்ளாஷ். இது டபுள் கலரில் கொடுத்துருக்காங்கோ. நெக்ஸ்ட் குருவி வெடி. குருவி, இதுக்கு ஏன் குருவி வெடின்னு பேர் வச்சு தெரியுமா? குருவி மாதிரி பறந்துட்டே இருக்குமா, குருவி கம்பெனி. ஏன்னா குருவி ஃபோட்டோ இருக்காங்க. பென் 10. அது பெரிய வெடி. இந்த குரங்கெல்லாம் வந்தால் வெடிப்பாங்கல்ல, அது அதை பயமுடுத்த. லக்ஷ்மி, விஜிலி, சரக்கட்டு. தனித்தனியாக தான் இருக்கு. டெஸ்க் வீல் அப்படின்னா வீல் சுத்தம்ல, சங்கு சக்கரம் மாதிரியே வேற ஏதோ இருக்கு உள்ள. பற்ற வைக்கிறது வேற மாதிரி. சங்கு சக்கரம் தான் அது. ஏதோ ரெண்டு வெடி மாதிரி இருக்கு. சங்கு சக்கரம் தான். நெக்ஸ்ட் அங்கே ஒன்று பார்த்தோம்ல, சேம் பிளட். நெக்ஸ்ட் மேஜிக் பாப்ஸ். தூக்கி போட்டால் வெடிக்கும் போல. டக்லிங் பட்டர்ஃப்ளை. சேத்திமா என்னன்னு தெரில, குட்டியாக வெடி மாதிரி இருக்குது. இது வந்து 7 ஷாட் தான் அந்த இதுலேயே பார்த்தோமே. நெக்ஸ்ட்டு அரியல் அவுட் இப்படி என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு அராசி பிக். நோ வெடி இருக்கு. இது வந்து அதிலே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ பாம், இந்த நூல் கண்டு மாதிரி. புல்லட் பாம். நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு டப்பா அட்டையில் இருக்கும். பறக்கும், சுற்றிட்டே பறக்கும். நான் போன தடவை வாங்கினேன். துப்பாக்கி. कमी बता आपको 60 கிட்கட். இதுவும் வந்து அந்த மாதிரி தான். இது ஒன்று தான். இது இந்த வெடி பூத்தொட்டி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து லக்ஷ்மி வெடியிலே கொஞ்சம் பெரிய வெடி. நான் போன வருஷம் வெடித்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ராக்கெட்லேயே பெரிய ராக்கெட். அப்புறம் வந்து பிக் கிரவுண்ட் சக்கரம், அந்த சொத்தும் உள்ள இது துர்க்கி. இது என்னன்னு தெரில, கோழி படம் போட்டிருக்க சேவல். லக்ஷ்மி, 2வது லக்ஷ்மி. வந்து ஹல்கா இல்லை டபுள் சத்தம் கேட்கும்ல, டபுள் ஷாட், டபுள் சவுண்டு எல்லாம் ஒன்று தான். பாம்பு மாத்திரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் அப்படின்னு ஒன்று இருக்குது. வந்து கார்ட்டூனோட படம் போட்டு இருக்குது வெடி. காரு அந்த மாதிரி. ட்விங்கிங் ஸ்டார், இது வந்து சாட்டை. ஜீபூம்பா தட்ஸ் ஜீபூம்பா.
அதுக்கப்புறம் ஹட்போ பூம்பு அது வந்து பாம் ஆட்டோ பாம் மாதிரி. அதுக்கப்புறம் குயில் பிஜிலி வெடியில் பெருசு சீனி வெடி. அப்புறம் லக்ஷ்மி இது ஏதோ ஒரு பாம். பைனாப்பிள் பாம். அப்புறம் இது ஏதோ ஒரு வெடி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் இது எல்லாமே கம்மி மத்தாப்பு. டெஸ்டில் அப்புறம் கம்மி மத்தாப்பு. பார்த்தா ஒரு பாம்பு இருக்கு. பச்சை பாம்பு தானே ஒன்றும் பண்ணாது. இது எல்லாமே கம்மி மத்தாப்பு. கம்மி மத்தாப்பு எல்லாமே சைஸ் வாரியாக இருக்குது. 5 பாக்ஸ் இருக்குது. வாங்க வேண்டாம் இன்றைக்கி வெடி போ. நல்ல வேலை அது வாங்கலை. அது தேவையில்லாமல் 1000 ரூபாய்க்கு மேலே செலவு. அதெல்லாம் அள்ளி வச்சுட்டு அந்த பாக்ஸில் என்ன பையில் என்ன வச்சுருக்க கட்டப்பையில் ஐயனில் அதை கலந்துடாத. எடுத்துக்கிட்டு வச்சிரு. போன வருஷம் வாங்கினதை பிரிக்க போகிறேன். அந்த பாக்ஸுக்கு அது மூடி இல்லை. வாரேன் இவ்வளோ வச்சுருக்க. புஸ்வானம் ராஜா தாத்தா கொடுத்ததா? அம்மாடியோ 2 பாக்ஸ். மயில்வெடி. மயில்வெடி ஆசைப்பட்டு வாங்கினேன். அந்த பாவடை தண்ணி போட்டுட்டு உட்காருவேன் வெடிக்கும்னு. போடவும்ல உட்காரவும்ல. கார்த்திகைக்கு தான் அது ஒன்று. அப்படி வரும் அந்த மாதிரி ஒன்று. நீ உட்காந்து 2 சைடு 2 வைக்க சொல்லுவோம் பிள்ளைங்கள வீடியோ எடுப்போம். அதுவும் மயில்வெடி தான். இல்லை இது சங்கு சக்கரம். ஒரு பாக்ஸ் சங்கு சக்கரம். இது வந்து கொஞ்சம் 5 ஷர்ட் அட்டையெல்லாம் வச்சுருக்காங்க கீழே. அது நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது அதிலே வரும். இதில் இந்த அளவுக்கு போகும். சரி கீழேருந்து இந்த அளவுக்கு. பென்சில் மத்தாப்பு. ஓகே. கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு. சரக்கட்டு. சரக்கட்டு. தாஜ்மஹால் சரக்கட்டு. சாட்டை 2 தான் இருக்குது. 7 சாட்டு ஒரு 4 இருக்குது. கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு. புஸ்வானம். அவ்வளோதான். நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அந்த பெரிய பெரிய டப்பா அப்படி இருக்கு. முடிஞ்சா இது பாருங்கள். இந்த வெடி பத்தாதான் இவ்வளோ வெடி இருக்குது பாருங்கள். தட்ஸ் நாட் அ வெடி மத்தாப்பு. இந்த மத்தாப்பு பத்தாதுன்ட்டு இன்னைக்கு கடை வீதிக்கு போய் வாங்கணுன்னு போயிட்டா. போனதுக்கப்புறம் தான் இங்கே 2 பாக்ஸ் இருக்குடின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த 2 பாக்ஸையும் பிரித்தா அதில் இருக்குன்னு 4 பிள்ளைங்க வெடிக்கிற வெடி. அவன் சாஸ்திரத்துக்கு 2 கம்மி மத்தம் மட்டும் வாங்கிட்டு போகிறான் விலை விற்கிற விலைக்கு. இந்த அம்மாவுக்கு இது வேணும் அது வேணுன்ட்டு. சரி அப்புறம் என்ன வேறு என்ன. எல்லோரும் தீபாவளி பட்டாசுலாம் வெடிக்கும்போது சேஃப்டியாக வெடிக்கணும். பக்கத்தில் ஒரு வாளி தண்ணி ஒரு வாளி மணல் அதெல்லாம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க வெடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருக்கிற மாதிரிலாம் நைலக்ஸ் பாலிஸ்டர் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. ப்யூர் காட்டன் பிடிச்சிருச்சு ஏதாவது பட்டுருச்சுன்னா கூட உடம்புல மெல்ட் ஆகி ஒட்டிடாமல் இருக்கிறதுக்கு பாலிஸ்டர் போடக்கூடாது. ஒட்டிடாமல் இருக்கணும்னா காட்டனில் ட்ரெஸ் போடணும். பேசிகிட்ருக்கேன். அடுத்தது குழந்தைங்கள சேஃப்டியாக வெடிக்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணணும். வெடிக்கிறாங்கன்னா முழுக்க நம்ம கண்காணிப்பில் இருந்து தான் வெடிக்கணும். நமக்கு தெரியாமல் அவங்க வெடிக்கக்கூடாது. அப்புறம் தூரமாக இருந்து வெடிக்கிற மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஊதுபத்தி ஸ்டிக்ஸ் அதை வாங்கி கொடுத்துருங்க. கிட்டக்க வச்சு வெடிக்க வேணாம். அந்த கையில் பிடிச்சி போடுறதெல்லாம் வேண்டாம். தூரமாக இருந்து அந்த வெடியை பற்ற வச்சு வெடிக்கட்டும். ஓகே. அதுக்கு நம்ம பக்கத்தில் இருந்து துணையாக இருப்போம். பாதுகாப்பாக சொல்லிக் கொடுப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா தான், இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் எவ்வளோ என்ன பண்ணாலும் அங்கே பக்கத்தில் நம்ம இருக்கணும். பேரண்ட்ஸாக நான் சொல்கிறேன். வெடிக்கும்போது பாதுகாப்பாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம தான் பக்கபலமாக பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கீங்க கண்ணம்மா? நம்ம வந்து ஸ்பின்னர் வாங்கியிருக்கோம். ஸ்பின்னர் நைட்டு கடைக்கு போனதில்
ஸ்பின்னர் இந்த கையில் போட்டிருக்கேன் இது இந்த கையில் போட்டிருக்கேன் இது அதுக்கு பேர் என்ன இல்லையா? சைனீஸு ஜாப்பனீஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வெளிநாட்கள் உள்ளது கொலாபரேஷன். இது வந்து நெயில் பாலிஷ், நெயில் பெயிண்ட் இது. அப்புறம் வந்து ஹேருக்கு ஒரு ஒன்றும் இல்லை 2 பட்டர்ஃப்ளைஸ், 3 பட்டர்ஃப்ளைஸ். அதுக்கப்புறம் ஒரு நிறைய கல்கலாக பீட்ஸ் வச்ச ஒரு ஹேர் பேண்ட். இது வந்து ஒரு சிம்பிளான ஹேர் கிளிப், கொஞ்சம் வந்து கைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தான் மெயின் மேட்ச். அப்புறம் இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, 3வது பட்டர்ஃப்ளை ஃப்ரெண்ட்ஸோட பேர் கந்துக்கோ. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கிளிப் இருக்குது, ஹார்ட்டின் போட்ட கிளிப்பு, ப்ளூ கலர் சாரிக்கு மேட்சா. மேக்கப் கண்ணாடி மூடி இருக்கும், இப்படின்னா கண்ணாடி திறந்துருக்கும். பார்பி என்ன சின்ன வயசில் வாங்கி விளாண்டுருக்கேன். ஓப்பன் பண்ணால் கண்ணாடி. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நெயில் பாலிஷ் ஒயிட் கலர்லன்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி மாடலில் ஒரு கிளிப்பு. அப்புறம் கோனை போடணும் இன்னும். அப்புறம் வளையல் வாங்கினியே? வளையல் இருக்குது, அங்கே ஹாலில் இருக்குது. தீபாவளி பர்ச்சேசிங் நிறைய வாங்கிட்டா. கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வந்துருச்சு ஜாமான் விலையே. உனக்கான எக்ஸ்பென்சிவ் 10 ரூபா கிட்ட வந்திருக்கும். ஆமாம், நேற்று கொலுசு வாங்கியிருக்கா. கொலுசு காட்டே. நல்லா இருக்குங்களா? சூப்பர். அப்புறம் நீ என்ன சொல்கிற? தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மணி 1:15 ஆச்சு, இன்னும் வெடி வெடிச்சிட்ருக்காங்க. அதனால் தூங்குங்க, வெடி வெடிக்காம. காலைல வெடிலாம். கவர்மெண்ட் ரூல்ஸை மதிங்க. வெடிக்கிறது ரூல்ஸை மதித்து வெடிங்க. அந்த அங்கீகாரம் பெற்ற வெடிகளை வெடிங்க. அங்கீகரிக்கப்பட்ட நேரத்தில் வெடிங்க. அதுதான் வந்து ரூல்ஸ். அதை தாண்டி நம்ம செஞ்சோம்னா அது தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு பக்கபலமாக நம்ம தான் ஒவ்வொருத்தரும் நம்ம முடிவெடுக்கணும். வெடிக்கிறது தவறு தான், ஆனாலும் வெடிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தோட உரிய நேரத்தில் வெடிங்க. உரிய பாதுகாப்போடு வெடிங்க. கூட நண்பர்களை சேர்த்துக்கும் போது அம்மா அப்பாவையும் சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டு வெடிங்க. ஓகே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.